Welcome to Docent Decibel Dream Technology. என்னோட பேர் அஜய். Kubernetes in 30 days சீரீஸில் 20th வீடியோவில் இருக்கோம். ஸோ 19th வீடியோவில் வால்யூம்ஸ் நான் என்ன வால்யூம்ஸில் எம்டி டைரக்டரி அப்படின்ற டைப்பை பற்றி பார்த்துருந்தோம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் NFS வால்யூம் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ NFS ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் ஃபைல் சிஸ்டம். I'll repeat, NFS ஓட ஃபுல் ஃபார்ம் நெட்வொர்க் ஃபைல் சிஸ்டம். So NFS volume can be attached to pod. NFS server could be anywhere. The NFS server must already exist, must be provisioned outside of the Kubernetes. So in the point, repeat பண்றேன். NFS server must already exist, must be provisioned outside of Kubernetes. So இங்க விஷயம் என்னன்னா ஒரு பர்டிகுலர் சர்வரை நெட்வொர்க் ஃபைல் சிஸ்டமா கான்ஃபிகர் பண்ணிட்டு அதை ஒரு ஸ்டோரேஜா கிளஸ்டருக்கு அவுட் சைட்ல இருந்து கியூபர்நெட்டிஸ் கிளஸ்டருக்கு அவுட் சைட்ல இருந்து கான்ஃபிகர் பண்ணிட்டு பண்ண சர்வரை இன்சைட் கியூபர்நெட்டிஸ் கிளஸ்டரோட கனெக்ட் பண்ணி யூஸ் பண்றது தான் NFS நெட்வொர்க் ஃபைல் சிஸ்டம். ஸோ த பாட் must have network access to the NFS server. Data on the NFS volume will outlive the pod. NFS volumes can be accessed from multiple pods at the same time. NFS volume can be used to share data between pods. Okay, so இது outside the cluster அப்படிங்கிறதுனால நீங்க ப்ரொவிஷன் பண்ற எல்லா பாடுக்கும் எந்தெந்த பாட்லாம் இந்த வால்யூம் அட்டாச் பண்ணுமோ அந்த பாடுக்கு நீங்க ஆக்சஸ் மேனுவலா நீங்க தான் ப்ரொவைட் பண்ணும் மேனிஃபெஸ்ட்ல மென்ஷன் பண்ணி. அண்ட் பாட் டெலீட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த டேட்டாஸ் டெலீட் ஆயிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஏன்னா இது நெட்வொர்க் ஃபைல் சிஸ்டம். அவுட் சைட் த கிளஸ்டர் இருக்கு. பாட் இருந்தாலும் இல்லைனாலும் நீங்க சேவ் பண்ற பாட்ல இருந்து சேவ் ஆகிற டேட்டா எல்லாமே சேவ்ல தான் இருக்கும். எனி டைம் நீங்க அதை ஆக்சஸ் பண்ணலாம். இது எப்படி சொல்றதுன்னா ஒரு ஷேர் பாயிண்ட் மாதிரின்னு வச்சுக்கலாம். கியூபர்நெட்டிஸ்க்கு ஒரு ஷேர் பாயிண்ட் வால்யூம் வச்ச மாதிரி. இது ஒரு பாட் கூட மட்டும் இல்லாமல் மல்டிபிள் பாட்ஸ் கூடயுமே உங்களால் கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஒரு வால்யூமை ப்ரொவிஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி மீன் ஆல்ரெடி வால்யூம் NFS வால்யூம் ப்ரொவிஷன் பண்ணியாச்சு அவுட் சைட் த கிளஸ்டர். அதை நீங்கள் இன்சைட் த கிளஸ்டர் யூஸ் பண்ணணும்னா மேனிஃபெஸ்ட்டில் ஃபஸ்ட்டு அதை டிஃபைன் பண்ணோம் NFSன்ட்டு. அதுக்கப்புறமா அதை மவுண்ட் பாத் அதாவது வால்யூம் மவுண்ட்ஸில் அட்டாச் பண்ணுறீங்க. வால்யூம்ஸ் NFS சர்வர் ஐபி அட்ரஸ் பார்த்து ரீட் ஒன்லி, அதாவது ரீட் மட்டும் பண்ணுமா ரைட் பண்ணுமா அப்படின்ற ஆக்சஸையும் சேர்த்து மென்ஷன் பண்ணுறீங்க வால்யூம்ஸ் கீழே. அதை மென்ஷன் பண்ணதுக்கு அப்புறமா வால்யூம் மவுண்ட்ஸ் அப்படின்ற டேக் கீழே இதை மவுண்ட்டும் பண்ணிக்கிறீங்க ஸோ தட் யூ கேன் யூஸ் இட். அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம இதை லேப் செஷன் பண்ண முடியாது. ஏன்னா நெட்வொர்க் ஃபைல் சிஸ்டம் NFS அப்படின்ற ஒரு சர்வர் நமக்கு தனியாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் இதை ப்ராக்டிஸ் பண்ண முடியும். பட் நமக்கு இல்லை. அவுட் சைட் த கிளஸ்டர் நம்ம எதுவுமே கான்ஃபிகர் பண்ணி வைக்கல. ஓகே, பட் அது அதை ப்ரொவிஷன் பண்ணுறதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் இதுதான். இது ஹெல்ப் சார்ட்ல இருக்கு. I'll try to get you some example from Kubernetes itself. NFS. ஓகே, இது ப்ரொவிஷன் பண்ணுறதுக்கான மேனிஃபெஸ்ட் இல்லை, இதை யூஸ் பண்ணுறது ஒரு பாட் கூட அட்டாச் பண்ணி இப்படி யூஸ் பண்ணுறோன்றதுக்கான மேனிஃபெஸ்ட் இது. பட் இங்கே நீங்கள் இந்த சர்வரை கால் பண்ணுறீங்க இல்லையா, இந்த சர்வரை ப்ரொவிஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தனியாக ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் அதை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு NFS ப்ரொவிஷன் பண்ண முடியும். அண்ட் NFSங்கிறது Kubernetes நேட்டிவ் கான்செப்ட் கிடையாது. இட்ஸ் ஜென்ரல் நெட்வொர்க்கிங் கான்செப்ட். இப்போ இந்த டேட்டா சென்டர்ஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா ஆஃபீஸில், ஸோ அந்த மாதிரி டேட்டா சென்டர்ஸை உங்கள் Kubernetes கிளஸ்டரோட கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ண முடியும் NFS உங்களுக்கு எனேபிளாக இருந்துச்சுன்னா. இந்த மாதிரியான மெயின் பர்பஸ்க்காக தான் NFS இன்வென்ட் பண்ணது, NFS யூஸும் பண்ணுறாங்க. இது என்னன்னா மோஸ்ட்லி இப்போ Kubernetes-ங்கிறது ஆன் ப்ரமிசஸ்லேருந்து கிளவுடுக்கு மைக்ரேட் பண்ணக்கூடிய கிளஸ்டர்ஸ் தான் நிறைய இருக்குது இப்போ ப்ரொடக்ஷனில் நிறைய ப்ராஜெக்ட்ஸில். ஏன்னா நம்ம கிளாஸ் மட்டும் எடுக்கல, நம்மளோட இன்ஸ்டியூட் ஆர் நம்ம இட்ஸ் ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் நம்மளோடது
டெக் எஜுகேஷன் கம்பெனி, which மீன்ஸ் ஆன்லைன் கிளாஸஸும் இருக்கு, ஃப்ரீலான்சிங் ப்ராஜெக்ட்ஸும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம கிட்ட படித்த ஸ்டூடெண்ட்ஸே ஃப்ரீலான்சிங் ப்ராஜெக்ட்ஸே எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வர நிறைய அப்ரோச்சஸ், நிறைய ப்ராஜெக்ட் வந்து Kubernetes ஆன்-prem கிளஸ்டர்லேருந்து க்ளவுடுக்கு மைக்ரேட் பண்ணி கொடுக்குறது. அதாவது இப்போ செல்ஃப் மேனேஜ்ட் கிளஸ்டர்ஸ்க்கு மைக்ரேட் பண்ணி கொடுக்குறது. ஃபார் எக்ஸாம்பிள், ஃபிசிக்கல் சர்வர்ஸ், ஃபிசிக்கல் கம்ப்யூட்டரில் கிளஸ்டர் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை நம்ம ஜிகேஇ, ஏகேஎஸ், இகேஎஸ் அந்த மாதிரி அவங்க கிளைண்ட்ல என்ன க்ளவுடை யூஸ் பண்ணுறாங்களோ அதுக்கு மைக்ரேட் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது ஆன்-prem டேட்டா சென்டர்ஸை கிளஸ்டர் கூட கனெக்ட் பண்ணோன்னா NFS நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். மேபி இது ஒர்க் ஆகுதோ ஒர்க் ஆகலையோ, பட் நம்ம ட்ரை பண்ணலாம். ஐ திங்க் வி ஹாவ் அ ஃபைல். எஸ், nfs.yaml. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பாடோட மேனிஃபெஸ்ட் இருக்கு, ஒரு டெஸ்ட் வெப் சர்வர் மென்ஷன் பண்ணியாச்சு, ப்ளஸ் அதுக்கான வால்யூமும் மென்ஷன் பண்ணியாச்சு. லெட்ஸ் ட்ரை டு ப்ரொவிஷன் திஸ். ஓகே, இது ப்ரொவிஷன் பண்ணிட்டோம். kubectl get pod, ஒரு பாட் இருக்கு, பட் இட் ஷோஸ் கண்டெய்னர் இஸ் கிரியேட்டிங். ஸ்டேட்டஸ் செக் பண்ணீங்கன்னா கண்டெய்னர் கிரியேட்டிங். அகேன் ஒரு 10 செகண்ட்ஸ் கழிச்சு அதை செக் பண்ணாலுமே ஸ்டேட்டஸ் அதே தான் இருக்கும். ஏன்னா அது இமேஜ் புல் பண்ணுறதுல இஷ்யூ இருக்கு. kubectl describe pod test -pod டிஸ்கிரைப் பண்ணோன்னா நமக்கு என்ன டீட்டெயில், எதனால் இது இந்த எரர் வருது அப்படிங்கிறது தெளிவாக தெரியும். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த மவுண்ட் அண்ட் வால்யூம் டீட்டெயில்ஸ் செக் பண்ணோம்னா நமக்கு மவுண்ட்ஸில் மை என்எஃப்எஸ் டேட்டா என்ன நேமில் நம்ம மென்ஷன் பண்ணோமோ அதே நேமில் ஃப்ரம் டெஸ்ட் வால்யூமில் இருக்கு, ரீட் அண்ட் ரைட் பெர்மிஷனோட. ஸோ அதுக்கு அடுத்து இந்த வால்யூம் செக்ஷனில் பார்த்தோன்னா என்எஃப்எஸ் அண்ட் என்எஃப்எஸ் மவுண்ட் தட் லைஃப் டைம் ஆஃப் பாட் இருக்க வரைக்கும் இந்த கனெக்ஷன் இருக்கும். பாட் டெலீட் ஆயிடுச்சுன்னா இந்த கனெக்ஷன் கட் ஆயிரும். கம்யூனிகேஷன் பிட்வீன் பாட் அண்ட் NFS. பட் ஸ்டோரேஜில் இருக்க டேட்டாஸ் எல்லாமே சேம் இருக்கும், டெலிட் ஆகாது. அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. அண்ட் சர்வர் நம்ம மென்ஷன் பண்ண சர்வர் அட்ரஸ் பாத் ரீட் ஒன்லி ஆக்சஸ் ட்ரூன்னு கொடுத்ததுனால அதோட ஆக்சஸ் மட்டும் நமக்கு அட்டாச் ஆயிருக்கு. ஸோ நமக்கு இங்கே வார்னிங் வர்றது பார்த்தீங்கன்னா அந்த மவுண்ட் ஃபெயில், வால்யூம் இல்லை மவுண்ட் பண்ணுறதுக்கு, அதுதான் எரர். வார்னிங்கும் எரர் மெசேஜுமே அதுதான். NFSோட எரர் மெசேஜ் எக்ஸிட் ஸ்டேட்டஸ் 32 கோட். ஸோ ஆஸ் ஐ மென்ஷன், இந்த சர்வரை நம்ம கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறோன்னா இந்த சர்வர் நமக்கு ஆல்ரெடி இருக்கணும் அவுட் சைட் த கிளஸ்டர். பட் இது இல்லை, அதனால தான் இந்த எரர், இந்த இஷ்யூ. நோ ப்ராப்ளம், இது எக்ஸ்பெக்டட் இஷ்யூ தான். ப்ளஸ் நீங்கள் இந்த NFS ப்ரொவிஷன் பண்ணோன்னா NFS ப்ரொவிஷனர்ஸ்னு செக் பண்ணாலே உங்களுக்கு நிறைய ப்ரொவிஷனர்ஸ் இருக்காங்க. டைனமிக் NFS ப்ரொவிஷனர். ஓகே, ஓகே. ப்ரொவிஷனர் பார்த்தீங்கன்னா Azure ஃபைல், அது ஆல்ரெடி நம்ம டைப் பார்த்துருந்தோம் இல்லையா, அந்த டைப்பில் வர ஒரு சில ப்ரொவைடர்ஸே உங்களுக்கு NFS ப்ரொவைட் பண்ணுறாங்க. ப்ரொவிஷனர்ஸ் இந்த ப்ரொவிஷனர்ஸை யூஸ் பண்ணி உங்களால் NFSஐ யூஸ் பண்ணிக்கவும் முடியும். ஐ ஹோப் இட் இஸ் கிளியர். ஸோ I'll stop here. நெக்ஸ்ட் வீடியோவில் PVC, PV and PVC பற்றி பேசுவோம். தேங்க்யூ.